Praise the Lord, brothers and sisters. இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் துவங்கி வேதத்தை நான் வாசிக்க இயலவில்லை மற்றும் பல ஒர்க் ஷெடியூல்ஸ்லாம் இருக்கிறதுனால, ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால சரியாய் நான் தொடர்ச்சியாக வேதத்தை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த பகுதி இது. அதனால் பாருங்கள், இந்த வருடம் துவங்கி 9 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. ஸோ தேர் இஸ் only 3 months to go to finish this year. வெறும் இந்த 3 மாதத்துக்குள்ளாக அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த வருஷம் முடிஞ்சிடும். உங்கள் முகத்தை பார்த்து யாராவது நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறாயே, நீ வேதத்தை படித்தாயா, வருஷத்தில் ஒரு தடவையாவது வேதத்தை நீ முடித்தாயா என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த கேள்வி வரும் என்று சொன்னால் நாம் என்ன அவர்களுக்கு பிரதியுத்தரம் சொல்லுவோம்? அதனால் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் உங்களுக்கு நாங்கள் இதை வழங்க இருக்கிறோம். வித்தின் 92 days, அதாவது 92 நாட்களுக்குள்ளாகவே நாம் வேதத்தை படிக்கப் போகிறோம். அதாவது முழு வேதாகம் புஸ்தகம் அல்ல, வெறும் புதிய ஏற்பாடு மட்டுமே நாம் அதை படித்து முடிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள் அடங்கியுள்ளது. அதை நாம் புதிய ஏற்பாடு அதிகாரம் மொத்தம் 260 இதை நாம் வாசிக்கப் போகிறோம். அதனால் ரொம்ப ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய அற்புதங்கள், அவருடைய உபதேசங்கள், உவமைகள் மற்றும் அநேக காரியங்களை கர்த்தர் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி வாசிக்க போகிறோம் என்றால், நாம் காலை வரிசைப்படி நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர் மூலமாக இதை நாங்கள் அழகாக வகுத்து, வேதத்தை புதிய ஏற்பாடில் வகுத்து நாம் இதை பிரித்து நம்ம படிக்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் படிக்க போகிறது கிடையாது. ஏசப்பல் பிறப்பெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி மற்றும் அவருடைய அதிசயம், அவருடைய அற்புதம் அது சேர்ந்த பகுதி மற்றும் அவருடைய பாடு மரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியாகும். மற்றும் பவுலுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பகுதியாக நம்ம படிக்க போகிறோம். கடைசியாக ரெவலேஷன், இப்படியாக ஒரு அழகாய் ஒரு தொடர்ச்சியாக நம்ம படித்து வேதத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது. ஆனப்படினால் இது நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இதில் படிங்கள், இதில் பங்கு பெறுங்கள். வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவரோடு பேசக்கூடிய மெல்லிய சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். திகட்டக்கூடாத புஸ்தகம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகமே. உலகத்தில் நிறைய பொய்யான காரியங்களை பரவி கொண்டிருக்கிறார்கள். எது நிஜம் எது பொய் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தை, வார்த்தையை நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் கொண்டு வரும் என்று சொன்னால் பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆலோசனையிலிருந்தும் மற்றும் அவனுடைய பொய்யிலிருந்து நாம் காப்பாற்றி கொள்ளலாம். வேதம் நம் கையில் இருந்தால் எந்த ஒரு சேதமும் வராது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார் என்று சொன்னால் உங்கள் பெயர்களை பதிவிடுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. God bless you.